வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு டெய்லி எக்கனாமிக் கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ். ஸோ டி பில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் கொஸ்டின்ல வந்துட்டு கூட கேட்டிருந்தாங்க. குரூப் ஒன் எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ டி பில்ஸ் அப்படின்னா என்ன, ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அரசோட இந்த கருவூல உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெஷரி பில்ஸ், இந்த டி பில்ஸை பத்தி தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அரசாங்கத்தோட பத்திரங்கள். ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வந்துட்டு ட்ரேடுக்காக யூஸ் பண்றாங்க இந்த கான்செப்டை. கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் ரெண்டுத்துலயுமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மணி மார்க்கெட்ல பயன்படுத்துறோம். மணி மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியலையா, பணச்சந்தை. ஸோ பணவியல் சந்தை, அந்த பணச்சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வர்த்தகங்கள், ஸோ அந்த பரிமாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் 1 இயர்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஸோ சப்போஸ் 1 இயர் பிளஸ் அதிகமா போகுது, ஒரு லாங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதை கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ லோன்ஸ் எல்லாமே ஷார்ட் டியூரேஷன், ஷார்ட் டைம்க்கு வேணும்னா that is called money market. மீடியம் ஆர் லாங் டேர்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பில்ஸ் நம்ம பார்க்கிறோம், ட்ரெஷரி பில்ஸ். இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மணி மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ். ஸோ பூஜ்ஜியம் கூப்பன் செக்யூரிட்டிஸ். சரியா? சோ ஏன் இதை வந்துட்டு ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ் சொல்றாங்கன்னா, அரசாங்கம் வந்துட்டு இதை வெளியிடுதுங்க. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த டி பில்ஸ் வந்துட்டு வெளியிடுறாங்க. இதற்கு அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு வட்டியும் கொடுக்கப்படாது. அப்ப வட்டி இல்லையே, அப்ப நான் எதுக்கு இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ இன்ட்ரெஸ்ட். இந்த பாயிண்ட் கூட எழுதிக்கோங்க, நோ இன்ட்ரெஸ்ட் paid by government. சோ இத ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க, பூஜ்ஜியம் கூப்பன் பத்திரங்கள். அடுத்து வந்து அரசாங்கம் தரப்பிலிருந்து எந்த ஒரு வட்டியும் இதற்கு கொடுக்கப்படாது இந்த பில்ஸ். அப்போ வாங்குறவங்களுக்கு லாஸ் ஆன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொண்டு கொடுக்குறாங்க. பட் ப்ரொவைடட் த்ரூ டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டில கொடுக்குறாங்க. அது எப்படி டிஸ்கவுண்ட் ஃபெசிலிட்டில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து மெச்சூர் பீரியட் இருக்கு. ஒரு 3 காலங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு 3 மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 91 days, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 182 days அண்ட் 364 days. சரியா? சோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 3 காலங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. சோ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாண்ட், இந்த டி பில்ஸ் வந்துட்டு 100 ரூபான்னு வச்சுப்போம். சோ இந்த பாண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100 rupees. சரியா? சோ இந்த பாண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100 rupees. பட் இதை நீங்க வந்து இப்போ 91 daysக்கு நான் வாங்குறேன்னு வச்சுப்போம். சோ 91 daysக்கு நான் இந்த பாண்டுக்கு நான் வாங்கி வச்சிருக்கிறேன். சோ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இதோட பிரைஸ் 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 98 ரூபாய் 97 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. சோ அப்ப இந்த பத்திரத்தை நான் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறேன், ஆக்சுவலி அதோட மதிப்பு எவ்வளவுனா 100 ரூபாய். சோ நான் எவ்வளவுக்கு கொடுத்து வாங்குறேன்னா 98 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 ரூபாய் இங்க ப்ராஃபிட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 2 ரூபாய் ப்ராஃபிட்னா கூட 4 12 ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி மாதிரி நமக்கு கிடைச்சிடுச்சு. சரிங்களா? சோ அப்ப 8% இன்ட்ரெஸ்டுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட், இந்த டி பில்ஸ் வந்துட்டு நம்மளால வாங்க முடியும். சோ சிம்பிள். எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, டி பில்ஸ் யார் ரிலீஸ் பண்ற, கவர்மெண்ட் வந்து இது கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னாலே யாரு ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணும். சோ பிரைவேட் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் மார்க்கெட் போயிடும், அதெல்லாம் செபி ரெகுலேட் பண்ணும். சரிங்களா? சோ நமக்கு வந்துட்டு இதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கவர்மெண்ட் பே பண்ணாது. பட் என்ன டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து கொடுக்குறாங்க. 100 ரூபாய் பொருளை 98 ரூபாய் 97 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ப்ராஃபிட் தான் நமக்கு. சோ நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துன்னு போயிட்டு திருப்பி சேல் பண்ணும் பொழுது 98 ரூபாய்க்கு வாங்கினேன், பட் நீங்க சேல் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டி பில்ஸ் ஆர் ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே இதுக்கான
இதை வந்துட்டு ஏலத்தை ஆப்ஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. RBI conducts auctions on every Wednesday. சரியா? சரி, ஓகே, போதும் இவ்வளோ. சரியா? சோ இது கூட தேவையில்லை. நமக்கு வந்துட்டு எக்ஸாம்ல என்ன கேக்குறாங்க, இந்த 3 விஷயம் தாங்க கேக்குறாங்க. சரியா? சோ டேபிள்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு வேற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்க்கலாம். சரியா? இது பெரிய கான்செப்ட், போதும் இந்த அளவுக்கு டிஎன்பிசிக்கு. சரியா? சப்போஸ் இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்துட்டு அன்அகாடமிக் பிளாட்ஃபார்ம்ல கண்டினியூஸ் லைவ் கிளாஸஸ் எடுக்கிறோம். சோ அந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கலாம். அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு சோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். டிஎன்பிசி கேட்டகரி, சோ ஸ்டேட் பிஎஸ்சில டிஎன்பிசி கேட்டகரி கீழே நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது என்னோட ரெஃபரல் கோட், நீங்க போட்டு நீங்க என்னோட கிளாஸஸ் அன்லாக் பண்ணலாம். என்னுடைய அனைத்து ஃப்ரீ கிளாஸஸ்மே உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இது இல்லாம டெய்லியுமே 6 PM வந்துட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். சோ அந்த டெஸ்ட்டுமே வந்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இப்போ குரூப் 2க்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்லயே வந்துட்டு லைவ் கிளாஸஸ், அப்புறமா குவிஸ் கண்டக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு கிளாஸ்லயே வந்துட்டு கேட்கலாம். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடுறோம். பிளஸ் ஃபீச்சர்ஸ்மே இருக்கு, பெய்ட் கோர்ஸ்மே அன்அகாடமில இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் நீங்க பாக்குறதுன்னா அப்படி இதுதான் அதுக்கான ஃபீஸ். ஸோ 2 years 12 months 1 yearக்கு வந்து பாத்தீங்கன்னா 9350. ஃபர்தரா டிஸ்கவுண்ட் இருக்கு. ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரெடிட் பாயிண்ட்ஸ், நீங்க கிளாஸ் பார்க்க உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் நீங்க ரெடீம் பண்ணிட்டு அதுலயும் ஒரு 10% கிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். சோ ஃபைனல் பிரைஸ் உங்களுக்கு இது கிடைக்கும். சோ பிளஸ் கோர்ஸ் பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணி என்னோட கிளாஸஸ் பார்க்கலாம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.